மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பெருமைக்காக இருக்கிறது அந்த ஞாபகம் வருது. அதாவது நான் சொன்ன டியூட்டிக்கு பேரு ஆர்பிங்காங்க. ஆர்பினா ரிசோர்ஸ் பர்சன், ஸ்டேட் ஆர்பினா மாநில அளவில் ரிசோர்ஸ் பர்சன், டிஸ்ட்ரிக்ட் ஆர்பினா மாவட்ட அளவில் ரிசோர்ஸ் பர்சன். பயிற்சி கொடுத்துருவோம். நான் ரெண்டுலேயும் வந்திருக்கேன். நம்ம ஈரோடு போகிற வழியில் நேஷனல் பிரிட்டன்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அங்கே நாங்கள் வந்து ஸ்டேட் ஆர்பி ட்ரைனிங் அந்த காலேஜ். அதெல்லாம் நினைவுக்கு வருது. பள்ளிக்கூடத்தில் இருந்தது ஈரோடுக்கு 60 வகுப்பில் ஸ்கூலில் நடந்தது தான் பெரும்பாலும் 30 கிலோமீட்டர் டெய்லி ஓடு வகுப்பில் இருந்தது தான். பள்ளிக்கூடத்தில் உள்ளது எல்லாமே ஞாபகம் வருது. ஏன்னா அந்த தொழிலை நம்ம ரொம்ப நேசிச்சோம். ஆசிரியர் தொழில். அடுத்து மந்தர் நம்பர் சொல்லுங்க. வைனா வைகோன்னு அர்த்தம். இந்த ஒரு இடத்துக்கு வைகோன்னு வைகோ. வைனால வைகோல். வை செறிந்து கரெக்டா? தெரிந்து அகற்றி. பார்த்தீங்களா? இதெல்லாம் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் தனியா பிரிக்கிறாங்க. அதை நான் சொன்ன சூடு அடிக்கும் போது எனக்கு இது தேவையா இல்லை. ஏதாவது ஏன்னா இது எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். இதை சொல்லப்பட்ட அனைத்தையும் நானே செஞ்சிருக்கேன். அப்படி நெல் உதிரும் போது அப்பவும் எல்லாம் உதிராது. நட்சத்திரங்கள் வந்து நெல் உதவி செய்யாது. உதிராது. கடைசி உதிராது. அப்படியே அதை ஒட்டி இருக்கிறோம். வயசறிந்து அகற்றி ஆட்டி ஆட்டி தூட்டி. ஆட்டிங்கிறாங்க எடுத்தோம்னா மழை தூவல் போல அதை தூவுறாங்க. அதையுமே வந்து நம்ம தூவணும். இல்லைன்னா அந்த வெளியிலிருந்து வெளியே வராது. வைகோலிருந்து வராது. மழை புயல் மானைனா போல அர்த்தம். மழை தூரல் மாதிரி அந்த வைகோலிருந்து நெல்லை பிரிக்கணும்னா அதை வந்து நம்ம உதறதும்பாங்க. அதை வந்து என்ன செய்யணும்? அந்த மழை தூவல் போல மெதுவாக தூவணும். அவசரப்படக்கூடாது. புயல் மானை என்றால் ஓம உருவு. மானை என்பது ஓம உருவு. நமக்கு கோலங்கிறது தெரியும். கடல்வாழை தாண்டி விளம்போல மட்டும் தெரியும். கோல குரல ஒப்ப உரள மான கடிப்ப ஈழ ஏற்ப அன்ன இன்ன இதெல்லாம் ஓம உருவு. நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது மனப்பாடம் ஆகல சார் அப்படின்னு பையன் சொல்லுவான். ஒருத்தவங்க சண்டை வரும்போது அசிங்கமான வார்த்தையை பேசுறது அதுக்கு இதை சொல்லிட்டு நான் இதை திட்டான்னு சொல்லுவோம். உனக்கு மனப்பாடம் ஆகிடும் அப்படின்னு. போல பிறகு ஒப்ப உரள மான கடிப்ப ஈழ ஏற்ப அன்ன என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கிற காலத்துல இப்போ படிக்கிற தமிழெல்லாம் படிக்க முடியாது. நமக்கு ஓதுவார் முன்னேஷ் ஓதுவார் என்ன சொன்னார்? அவர் ஆங்கிலத்தில் படிச்சாங்க. முன்னேஷ் ஓதுவார் அந்த தாளம் போட வரலன்னா ஆசிரியர் பக்கத்தில் உட்கார்ந்து மாணவன் காலையே தாளம் போடுவாராம். ரத்தம் வராத குறையாங்க. அவ்வளவு கண்ணில் தண்ணியே வந்துருவாங்க. அதுக்குள்ள வரலன்னா பெரம்ப வச்சு தாளம் போடுவார். எதுல? நம்ம தொழில். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க தமிழாசிரியர் கண்ணனை எழுது நல்ல உயரமா ஃப்ரீயா இருக்குது. உடனே இருக்கணும். இந்த சைடு வர்ற மாதிரி அடி போடுவார். அடி வாங்கிட்டு பின்னால் வந்துட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் நாங்கள் அடி வாங்கி தான் படிச்சோம். அதெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கும்போது தமிழை எப்படி தமிழையெல்லாம் சொந்த சித்தப்பா 2 பேரும் பங்காளி. சொந்த சித்தப்பா 2ஆம் பங்காளி. அவங்க வந்து தமிழ் இலக்கணத்துக்கு மார்க் போட்டுட்டு தான் மற்ற விடைக்கு மார்க் போடுவாங்க. தமிழ் இலக்கணத்தில் அவர் எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னா மற்றதில் வேலையே மார்க்கு குறைச்சி விட்டுருவாங்க. அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. எதில் மார்க் வரலன்னா இலக்கணத்தில் மார்க் வரல அப்படின்னா. நாங்கள் வந்து படிக்கும்போது இலக்கணத்தில் எஸ்கேபியில் நாங்கள் என்னெல்லாம் கிடையாது. எஸ்கேபியில் 5 வருஷம் இருந்தது. உணர்ச்சி இலக்கணம்னா அவரை வர புரிய வச்சுட்டு தான் வந்தோம். நாங்கள் தான் புரிய வச்சுட்டு தான் அவர் இதே மாதிரி ஒரு நோட்டு பயன்படுத்தினேன். வெளியே வரும்போது நோட்டை கொடுத்துட்டாங்க. அந்த புணர்ச்சி இலக்கணம் அந்த எழுத்துக்களையெல்லாம் அழகாக எழுதி பயிற்சி கொடுத்து அப்படி கொண்டு வந்தோம். அப்போ இந்த பாட்டு டீச்சர்லாம் சரோஜா டீச்சர்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களாம் சீனியர் அவங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இந்த தமிழ் இலக்கணம் நானா ஓம ஒரு நமக்கு ஓம ஒரு எது தெரியும்? போல தான் தெரியும். நான் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கிறதுனால சொல்றேன். அதாவது எங்களுக்கு ஒரு வைவான்னு சொல்றாங்க. கமிஷன் வைவா அது வந்து பிஎடுக்கு நடக்குது. வைவா வந்து எங்களுக்கு பிஎடுக்கு வைவா நடத்துறாங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்குது. ஒரே நாளில்
ஒரு வகுப்பறையில 40 பையன் எவ்வளவு நேரம் தான் கேட்பான்? எவ்வளவு நேரம் தான் தமிழ் வார்த்தையை பேசுறது? சும்மாவே கேட்க முடியாது. தமிழ் வார்த்தையை பேசுறது எவன் கேட்கறது? அவனுக்கு கால் பஞ்சராகி உட்கார்ந்துருப்பானுங்க. அந்த வைவா நடத்துற எஜுகேஷன் ஆபீசர்ஸ் சொல்லுவாங்க, எவ்வளவு ஒரு திறமையை 1 நிமிஷத்துல காட்டிட்டு வெளியே போயிருக்கோம். 10 நிமிஷம் அன்சர் டைம். இந்த திறமையை 1 நிமிஷத்துல காட்டினாலும் முடியுமா? எங்களுக்கும் காது பஞ்சராகி இருக்கு அப்படிங்கிறாரு. மதுரையில் நடக்குது வைவா. நான் உள்ள போன உடனே என்கிட்ட சொன்னாங்க, புரட்சி பண்புத்தொகை புரட்சி இல்லை, ஈரோடு இழிவு வியாது ஆங்கில அடியார் மரியாதை கல்லூரி கட்டம் முன்னிட்டு நம்பி நினைவு பண்ணி வெளியே போயிருக்கீங்க சார். மார்க் போட்டாச்சு போயிட்டு அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு தமிழாசிரியர் படிக்க வச்சு ஈரோடு இழிவு வியாது ஆங்கில அடியார் மரியாதை கல்லூரி கட்டம் முன்னிட்டு வைத்ததை நான் நினைவு பண்ணிருக்கிறேன். அந்த இலக்கண கல்வி தான் நீங்க ஆங்கில சொற்பொழி கேட்டீங்கன்னா தெரியும். நிறைய செய்திகள் ரொம்ப வேகமாக சொல்ல வேணும்னு கேட்க நல்லா இருக்கும். வந்து உங்களை கொண்டை சங்கர ஆங்கில சொல்கிற அந்த மக்களுக்கு ஆனந்த கட்டி யாதி வெப்பத்தில் என்பார் சிந்தையை கோயில் கொண்டை பெருமா திருப்பெருந்துறையில் சிவனை எண்ணெய் ஈசா உடலம் கொண்டாய் ஆங்கிலத்தில் ஒரு கைமா ஆறாறு தத்துவம் மீது ராமன் மீது அந்த விளையில் மத்தியும் வேறாக ஆணையது மீது நாரண கண்டெடுத்து ராணியின் தேசியை சாட்சி. இது எங்கிருந்து வந்தது? அது என்ன கிடக்கிறது? ஒரே ஒரு சொற்பொழி தான் படத்துக்கு பண்ணேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. வெயிட் பண்ற காலையில் 11 மணிக்கு தம்பிரான் சொல்லி வேலைப்பட்ட தம்பிரான் ஃபோன் பண்றாங்க, நீ தமிழாசிரியரான்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க ஒரு சொற்பொழிவை தெரிஞ்சுக்கிறது. நமக்கு இறைவன் கொடுத்த அருள். என்ன சொல்றீங்க? இறைவன் கொடுத்த அருள். மாரியம்மனுடைய அருள் தான் அந்த கூட்டம் வளர்ந்தது. நம்ம வந்து மாரியம்மன் பற்றி அதிகமாக பேசுவோம். இது இயற்கைங்கிறதுனால பேச முடியல. நம்ம கூட்டத்தை வளர்த்ததே யாருதான்? மாரியம்மன். ஆன்மீக பேரவை வளர்ந்தது. ஆன்மீக பேரவையில் வந்து ஆசிரியர்கள் வளர்ந்தாங்க, அந்த மாணவர்கள் வளர்ந்தாங்க. எல்லா வளர்ச்சிக்கும் இதுதான் காரணம். மாரியம்மன் கோயிலாங்க, இது வந்த மாணவர்கள் வளர்ந்தாங்க. எல்லாம் வயதிலிருந்து அகற்றி ஆக்கி மழை பெய்யும் மான திருத்தி செய்ய போர் குன்று. அதை குன்று குன்றுன்னு ஏன் சொல்றாருன்னா, மலை என்பது வளத்துக்கு ஒரு அடையாளம். மலை அளவு அப்படின்னு சொல்லணும். அது ஒரு வளத்துக்கு அது ஒரு அடையாளம். அதான் குன்று குன்றுன்னு சொல்றாரு. மலையே ஒரு வளத்தை குறிக்கிற அடையாளம் தான். மலை வளம் அப்படி சொல்றாங்கல்ல. நீங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு என்ன வேறுபாடு? அவங்களுக்கு எந்த வளம் அதிகம்? மலை வளம். உங்களுக்கு நில வளம் அதிகம். ஆனா நிலவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிலவளத்தை விட இதுதான் முக்கியங்கிறாங்க. மலை வளம் தான் முக்கியங்கிறாங்க. ஏன்னா அங்கே மழை பெய்யுது, அங்கே இயற்கை இருக்குது. அதனால நமக்கு மழை குறைவாக இருப்பது நமக்கு ஒரு குறை. கேரளத்திற்கு மழை அதிகமாக இருப்பது அவங்களுக்கு ஒரு நிறை அப்படின்னு நிலவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் மலை மலை எல்லாத்துமே மலைங்கிற நீல மலையா குளிச்சாங்க, பூ மலையா குளிச்சாங்க, வெள்ள மலையா குளிச்சாங்க, வைக்கோல் மலையா குளிச்சாங்கன்னா மலைங்கிறது அதிகமா இருக்கும். நீ கிராமத்துல 40,000 50,000 பேர் கன்னடம் ஒரு இடத்துல சாப்பாடு போய் குடிக்கிறாங்க, பல மலையாவது குடிக்கிறாங்க. அதேதான் செய்யவர் குன்றும் வேலி நவமணி. அது எப்படி இருக்குன்னா, தங்கத்தையும் மணியையும் குவிச்ச மாதிரி இருக்குது அந்த குவியல். செய்ய ஒரு குன்றும் தங்கமணி வேலி நவமணி மலை. சிலம்பு, சிலம்பு என்ற தமிழ் சொல்லுக்கு மலைன்னு அர்த்தம். சிலம்புனா மலை. என்ன மலை மாதிரி எல்லாமே முடிந்து கிடக்கிறது. 75வது மந்திரம். வைக்கோலை பிரித்து எடுத்த வேறு இடத்தில் விட்டு நெல்லை மழை தூற்றுவதை போல தூற்றி, அதான் நீங்க சொன்னீங்க அந்த சாவி நெல்லாம் பதர்கள், அந்த பதர் நெல்லாம் தனியா எடுக்கணும். திருவள்ளுவர் பதர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பதர்னா சாவி இருப்பாங்க, உள்ள என்ன இருக்காது, அரிசி இருக்காது, அதெல்லாம் தனியா எடுக்கணும். தூற்றி சிறந்த பொன்மலையும் வெவ்வேறான நவமணி குன்றுகளும் என கூறும்படி கைத்தொழில் வந்த உழவர்கள் அதை செய்யறதுக்கும் திறமை வேணும். உழவர்களை தவிர யாரும் செய்ய முடியாது. அதை பார்த்தா தங்க மலை மாதிரி இருக்குது, நவமணி மலை மாதிரி இருக்குங்கிறார். குன்றும் என கூறும்படி கைத்தொழில் வல்ல உழவர்கள். எல்லா உழவர்களும் அதை செய்ய முடியாது. வானத்தை மறைக்குமாறு உயர்த்தி சேர்ந்த நெற்குன்றுகளினால் நெருக்கமான மலைகள் நிறைந்து நாட்டை போல். எப்படி இருக்கிறாங்க அந்த ஊர்ல? மலையே கிடையாது. ஆனா இதையெல்லாம் பார்த்தா நிறைய மழை இருக்கிற மாதிரி தெரியுது. எதை பார்த்தா வைக்கோல் குஞ்சு கிடக்கிறது, நெல்லு குஞ்சு கிடக்கிறத பார்த்தா எது மாதிரி தெரியுது? மழை இருக்கிற பிரதேசம் மாதிரி தெரியுது. மலைகள் நிறைந்த நாட்டை
போல் தாமரை மலர்கள் இருந்த நீர்நிலைகளுடைய மருத நிலம் விளங்கியது. எந்த நிலம்? ரொம்ப சிம்பிளா சொன்னா மருத நிலத்துல மழை இருக்காது. மழை எந்த நிலத்துல இருக்கணும்? குறிஞ்சி நிலத்தோட இருக்கணும். ஆனா மருத நிலத்துல மழை இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால? நெல் கோயில் வைகோல் கோயில் அதனால் என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோம். அடுத்த மந்திரம் தான் நம்ம இப்ப பார்த்ததுல இதுவரைக்கும் பாடமா பார்த்தது. இது சுவையான செய்திகள் இல்லைன்னு நம்ம புலவர்கள் என்ன செய்வாங்க? இதை விட்டு ஓடிடுவாங்க. நம்ம பண்றது இல்லை. நான் திருமந்திரம் முதல்ல நடக்க ஆரம்பிக்கும் போது 5 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு 300 மந்திரங்கள் திருமந்திரத்தில் படிச்சா போதும் ஒரு புத்தகம் இருக்காங்க. எதையாவது நடத்தலாம்னு தான் ஆரம்பிச்சேன். நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த திருப்தியும் வைக்கிறாங்க. அந்த புத்தகத்தை தூர வச்சுட்டு எங்கிருந்து நடத்தணும்? முதல்ல இருந்து நடக்கும். மாரியம்மனுடைய கருணை இன்னைக்கு 6 தந்திரம் முடிச்சு 7 ஒரு பக்கம் 8 ஒரு பக்கம் 9 ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. 9ஆவது தந்திரம் ரொம்ப ஈஸிங்கிறதுனால அதையாவது படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு இறைவனுடைய கருணை தான். அப்போ நாம அந்த திருமந்திரத்தில் சுவையான பகுதி சுவையற்ற பகுதின்னு நம்ம பார்க்கவே இல்லை. அதுதான் பெரிய குரான். இதெல்லாம் கூட யார் சார் கேட்டாங்க. இது தேவையில்லைன்னா சேர்க்கல எழுது அதையாவது சொல்லு. எனக்கு இது தேவையில்லைன்னா சேர்க்கல எழுதுனாங்க அதையாவது சொல்லு. தேவையில்லைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே எழுதுதான் தேவையானதுதான். நான் இதுவரைக்கும் படித்ததுல இன்றைக்கு தொடர்ந்து ஒரு சொன்ன 72வது மந்திரம். அதுக்கு அடுத்து இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். இதுதான் திருவள்ளுவருடைய அந்த இல்வாழ்வானுடைய கடமைகள் எல்லாம் இதுதான் வருது. விருந்தோம்பல், இல்லறத்தான் கடமை. இந்த ஒரு மந்திரத்தை 20 திருக்குறள் வச்சு நடக்கிறது. ஒரு மந்திரத்தை அந்த வாழ்க்கை துணை நலம், இல்வாழ்க்கை அதெல்லாம் எழுதுனா திருக்குறள் தேவைப்பட்டா பார்க்கலாம். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அரசுகள் கடன்கள் ஆட்சி 76வது மந்திரம் எப்படி தொடருது? அரசுகள் கடன்கள் ஆட்சி என்ன பொருள்? அதாவது இன்னைக்கு நாம எல்லாருமே அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறது இல்லை. டாக்ஸ் கூட இருந்தால்தான் செலுத்துறோம். ஓய்வு பெற்றவங்களுடைய ஊதியம் எதுக்கு கீழே வந்துருது? அந்த டாக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே இருக்கிறதுனால அவங்க பெருசா வரி கட்டுறது இல்லை. நீங்க பெரிய பெரிய கல்லூரி பேராசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் பெரும்பகுதி எதில் போகுது? டாக்ஸ் போய். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா மாசத்துக்கு 20,000 30,000 எதை கட்டிடுவாங்க? டாக்ஸை கட்டிடுவாங்க. மொத்தமாக லட்சக்கணக்கில் எடுக்க முடியாது. எல்லாருமே டாக்ஸ் கட்டுறது. இப்போ ஆட்டோக்கார டாக்ஸ் கட்டுறாங்க, கட்டுறது இல்லை. ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் கட்டுறது இல்லை. ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு வந்த வருமானம் 600 ரூபான்னா 100 ரூபா அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அன்றைக்கு அந்த நடைமுறை இருந்தது. அதனால தான் அரசாங்கம் நல்லா செல்வ செழிப்போட நல்லா இருந்தது. புரியுதா? அரசுகள் கடன்கள் ஆற்றினா வருவாயில் 6ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த வருமானம் எதில் வந்திருந்தாலும் சரி, விவசாயிக்கு தான் கிடையாது. அன்னைக்கு டாக்ஸ் யாருக்கு இருந்திருக்குது? விவசாயிக்கு டாக்ஸ் இருந்திருக்கு. யாரும் வந்தவங்களையெல்லாம் கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. 6 மூட்டை வந்தால் ஒரு பட்டையை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். அதான் அரசுகள் கடன்கள் ஆற்றின கடன்கள். ஏன் கடன் சொன்னார்னா அது கடன் தான் சொன்னார். இப்போ டாக்ஸ் கட்டுறது கடன் சொன்னா யார் கட்டுறாங்க? உங்களுக்கு ஃபைன் பண்ணிடுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிடுவோம், சம்பளம் வர பண்ணிடுவோம். என்ன செய்யறாங்க? கடன் யார் கட்டுறாங்க? யாரும் கடன் கட்ட மாட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ஏன் பயந்து கட்டுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றதை நீங்க கேட்கலன்னா ஃபைன் போடுவாங்க. ஃபைன் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு அவங்களை தொந்தரவு பண்ணி கட்டாமல் இருந்தீங்கன்னா 30,000 ரூபாயா 100% ஃபைன் போடுவோம். இல்வாழ்வான் என்பான் வாழ்க்கை துணைகள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாட்சி என்ற துணை. அடுத்து பாருங்க, இந்த திருக்குறளை கொஞ்சம் கவனிங்க. அப்படியே இந்த மந்திரத்தோட வரும். இந்த பெரிய புராண மந்திரத்திற்குள் தெய்வ சேக்கிழார் எந்த அதிகாரத்தை லோட் பண்ணியிருக்கிறார்? வாழ்க்கை துணைகள் அதிகாரத்தை லோட் பண்ணியிருக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாட்சி என்ற துணை. துறந்தார்க்கும் துப்பாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் இந்த மந்திரம் தான் மெயினாக இது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கர் அது அப்படியே இந்த மந்திரத்தில் வருவாங்க. பெரிய புராணத்தில் திருக்குறள்னு ஒரு நூல் எழுதலாம். சுமார் ஒரு 500 திருக்குறள் பெரிய புராணத்தில் இருக்கிறத காட்டலாம்.
தென்புலத்தார் தெய்வம் விருந்துவக்கல் தாங்குகிறாங்க, ஐம்புலத்தார் ஒவ்வொரு 5 பேருக்கு நம்முடைய வருமானத்தை பிரிக்கணும். 6 பேருக்கு பிரிச்சா ஒரு பங்கு எங்க போயிடும், அரசாங்கத்துக்கு போயிடும். மீதி பணத்தை 5ஆ பிரிக்கணும். தென்புலத்தார் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். தெய்வம்னா சாமிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அந்த காலத்துல வந்து சாமிக்கு வேண்டிய பொருட்களும் பணமும் தனி மனிதர்களிடத்திலிருந்தே வந்தது. நாம எல்லாருக்குமே அந்த கேர் இருந்தது. அந்த காலத்துல எல்லாருமே கோயிலுக்கு ஒரு பகுதியை ஒதுக்குறாங்க. கோயில்கள்ல நீங்க வெளிநாட்டு கோயில் படகு போனீங்கன்னா நெல் மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம அங்க வச்சுக்கலாம் ஸ்டோர் மாதிரி. எடுத்துட்டு வரும்போது கோயிலுக்கு சில மூட்டைகளை கொடுத்துட்டு வருவாங்க. இப்படியே கோயிலுக்கு பொருள் சேரும். இப்ப நம்ம ஆட்கிட்ட எதை வாங்க முடியாது பெருசா. ஆமா, வருஷ பிறப்புக்கு புத்தாண்டு பிறப்புக்கு 1000 கணக்கில் வேஸ்ட் பண்றாங்க. ஆனா சாமின்னு சொன்னா நம்ம ஆட்கிட்ட எதை வாங்க முடியுது, அவ்வளவு பெருசா காசு வாங்க முடியாது. நாங்க அனுபவிக்கிறது தான் சொல்றோம். நாங்க அதை இருக்கிறதுனால தெரியும், பெருசா வாங்க முடியாது. சாமிக்கு தான் நம்ம நிறைய செய்யணும். யாரோடைய பொருள், ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு 2 கிலோ நகை எடுக்க வேண்டியது இருந்தது. எங்க உறவினர் ஒருத்தருக்காக எடுக்க வேண்டியது இருந்தது. என்ன எடுக்க சொன்னாங்க, நான் எடுக்க வந்தேன். நகைக்கடைக்காரங்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, என் ஸ்டூடெண்ட் டேரக்டர் எப்போ 10 மணிக்கு 10:30 மணிக்கு அங்கே இருப்பேன், 11 மணிக்கு அங்கே விட்டுறணும். அப்படி பிஸியாக சுற்றிட்டே இருப்பேன். வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னா கரெக்டாக நான் போகிறேன். அவர் கிடையாது. அது பிறகு அந்த சக்தி உதவியாளர்களை வச்சு நகையை பார்த்து சைட் பண்ணிட்டு நான் என் பாட்டு கிடைக்கல. வீட்டில் வகுப்பு ரெக்கார்டிங்கு ஒரு சிலர் வர சொல்லியிருக்கேன். பையன் அந்த இடத்துல அதுக்குள்ள போன போட்டு அவருக்கு என்னென்ன கடுமையாக வார்த்தையாக இருந்தது அதெல்லாம் சொல்லி கேட்டான். ஒரு 2 3 நிறைய சொந்தக்காரங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு கிடையாதா, ஒரு நாட்டுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா, ஏன் நான் சொல்லிட்டேன், மிகப்பெரிய சிவனடியார்கள் வீட்டுக்கு வந்து கழிட்டேன். அதுக்காக வார்த்தையை கீழே இருக்காங்க, இதெல்லாம் இருந்தாங்க பேசும்போது. மிகப்பெரிய சிவனடியார்கள் 10 பேர் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னா, நீங்க இருந்து பேசுங்க, அவங்க வேலையெல்லாம் போறேன், என் சூழலுக்கா வேலையெல்லாம் கட்டாம போடுவான். ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், நான் இந்த நேரத்தை சாமிக்கு தான் வெளிப்படுத்துறேன். என் காசு எங்கிட்டு போக சொந்தக்காரங்க எடுத்துக்காத காசு எங்கிட்டு போக அப்படின்னு நகை எடுத்துட்டு முந்தா நாள் எடுத்தோம். நேற்று நகை 20,000 படி போச்சு. எடுத்த நகை 2 பவுன் நகை எத்தனை ரூபா படி போச்சு, 20,000 படி. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 10,000 லாபத்துல தான் இருக்குது. எந்த எங்கேயும் போக யார் காசு, சாமிக்கு உழைச்ச நேரமும் சாமிக்கு செலவிட்ட பணமும் சாமிக்கு செலவழித்த நேரமும் ஒரு நாளும் பயனில்லாமல் தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா நீங்க சைவ ஒழுங்க முடியும். ஒரு நாளும் பயனில்லாமல் போக. அதாவது உங்களையே கலை நாயினா தன் பொருளை எல்லாம் எதற்கு பயன்படுத்தினாரு, சிவனடியாருக்கு பயன்படுத்தினாரு. கடைசியில் எந்த பொருளும் இல்லை. மனைவி தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து நம்ம தடவை சொல்லி வச்சு நம்ம புதிய கலை நாயினா ஆங்கில பேர்கள் போட்டி அவ்வளவு புதிய நாயினார். நல்லா இருந்துச்சு, சூப்பரா பேசுறாங்க, நல்லா இருந்துச்சு. தாலியை கழட்டி கொடுக்குது அவருடைய மனைவி. இதை கொண்டு போய் நீங்க அரிசி பொறுப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இவர் ஒரு வார்த்தை கூட மறுக்காம போய் போற வழியில அரிசி பொறுப்பு விற்கிறவங்க வந்தாங்கன்னா வாங்கி வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணுங்கிறது இவருடைய திட்டம். ஆனா போற வழியில குங்குலிய வியாபாரி வரணும். இவர் தங்கத்தை கொடுத்துட்டு குங்குலியத்தை வாங்கிட்டு கோயில போய் படுத்துக்கிட்டார். கோயில ஸ்டோரூம்ல ஸ்டாக் வச்சுட்டு கோயில படுத்துக்கிட்டார். வீட்டுக்கு என்ன வந்து சேரல, இறைவன் அவர் தூங்கிட்டாரு. இறைவன் தூங்க நல்லா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு மனசை பதிய வச்சுக்கிட்டு, நமக்கு ஒரு துன்பம் என்றால் அழுது புலம்பி சோர்ந்து நாம் தூங்குவோம், ஆனா சாமி தூங்க. நானும் வாழ்க்கையில பார்த்தேன், போராட்டங்களை நிறைய சந்திச்சு. நாம தூங்கினாலும் யார் மாறியவன் என்ன செய்யாது, தூங்க. அது தெரியும். இறைவன் உடனடியா அப்படியே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்து குபேரனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, குபேர பட்டணம் தூர்த்துன அர்த்தம் தெரியுமா, குங்குலிய கலை நாயனார் வீட்டுக்கு குபேர பட்டணத்தில் இருக்கிற எல்லா பணமும் வந்து சேரணும். அங்கே ஏடிஎம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு போர்டை போடு, எல்லா பொருளும் வந்து சேரணும். எல்லாம் குதிச்சார். அதுல சேர்க்கிறார் இதெல்லாம் வந்து பட்டியல் சொன்னார். முதல்ல தங்கம் நிறைய சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம், யாரிடத்தில் வாங்கிய பொருளை திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லை. மாரியம்மனுக்கு அதுதான் திருப்பி கொடுக்கும் போது அதே அளவு கொடுப்பதில்லை, மடங்காக லட்ச மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்காக யாரும் கொடுப்பாங்க அந்த சாமி. இந்த ஊருக்கு நான் ஒரு தனியார் பள்ளியில 600 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்ய
வந்து அரசாங்க வேலை செய்து சொந்த வீடு கட்டி குடியிருந்து ஆந்திய பேரவை மூலமா நம்ம பேச ஆரம்பிச்சதுதான் இது எல்லாமே வந்து அப்படிதான் டீச்சர் அதுதான் வேலை கிடைச்சது அதுதான் சொந்த வீடு வரணும் அதுதான் செல்வம் எல்லாமே நம்ம பார்க்கணும். எதற்கு சொல்றேன்னா இந்த நம்பிக்கை அனுபவத்துல தான் வரும். புரியுதா? அனுபவத்தை நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். தைரியமா அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது எல்லாமே சாமி நம்ம கூட இருக்கும். இப்போ 2-3 நாளைக்கு முந்தி நேற்று பொள்ளாச்சிக்கு ஏதோ வேலையை போனேன். சாயங்காலம் அங்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொருளாதார நிபுணருடைய நிகழ்ச்சி எனக்கு தனியாக அழைச்சிருந்தாங்க. உலகின் மிகப்பெரிய 80 எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டை சந்திச்ச ஒரு பொருளாதார நிபுணருடைய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு அழைச்சிருந்தாங்க. போயிருக்கேன் நான் எங்கள் வீட்டு வழியாக ஒரு நேரம் ஆகிட்டு ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோவில் வந்து இங்கே காமராஜர் சரண்டை இறங்கிட்டேன். ஆட்டோவில் இறங்கிட்டேன். பஸ்ஸு ஒரு பஸ்ஸு நாங்கள் கிரீன் பஸ் வந்தது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பஸ்ஸு ரன்னிங் அது பாட்டு போகுது. அதுவும் நிற்கல. அந்த பஸ்ஸை விட்டுருந்தா கைவிட்டு போக முடியாது. அந்த நிகழ்ச்சி கைவிட்டு தொடங்கி கைவிட்டு முடிக்கிறவங்க கடைசியில் பார்த்தா ஒரு 10 அடி தூரம் தள்ளி பஸ்ஸை நிறுத்துறாங்க. அது பஸ்ஸை கடுமையான கூட்டம். கண்டக்டர் சொல்கிறாரு எங்கேயும் நிறுத்தாதுன்னு சொல்லியிருந்தேன் கடையில. நீங்கள் கோயிலில் பேசுகிற வாத்தியார் நின்றுதாங்க இருக்கிறேங்கிறாங்க. கோயிலில் பேசுகிற வாத்தியார் நின்றுட்டு இருந்ததுனால வாத்தியார் இருக்கிறாங்க வண்டி எடுத்துன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன புரிஞ்சுதா? இப்போ எங்கே போனாலும் சாமி நம்ம கைவிடாது. நம்ம மட்டும் கொஞ்சம் கவனமா எங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், அதர்மம் எதுன்னு பாரு, தர்மம் எதுன்னு பாரு. எதை கடைபிடி? தர்மத்தை கடைபிடி. தர்மத்துக்கு துணை போ. எதுவும் எந்த சக்தியும் நம்ம கூட இருக்கும். இறைவன் கூட. அப்போ 6/1 யாருக்கு? தெய்வத்துக்கு. அந்த இந்த திரும்ப எடுக்கணும். அந்த ஸ்திரீ எடுத்துக்கூட அதாவது அரசுகள் கடன்களாக்கினால் இந்த கடன்கிற வார்த்தைக்காக இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம்னா கடமைன்னு யாரும் கட்டுறது இல்லை. அப்படின்னா அரசாங்கம் கட்டுன்னு ஏன் சொல்லணும்? கட்டலாம் பயந்து ஏன் சொல்லணும்? சட்டத்துக்கு பயந்து கட்டுறோம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லியிருந்தாங்க. நான் வேலை பார்த்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு இந்தந்த காரணங்களால் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 30,000 ரூபாய் கட்டணும் வந்துச்சு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியும். பெருசாக போட முடியும். இத்தனை 30,000 கட்டி முடிச்சுன்னு தவறு வந்தது. அவ்வளோதான். ஏன்னா அவ்வளவு அந்த சட்டம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய மாட்டாங்க? டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் விவசாயி கூட இதை எதாக உணர்ந்திருக்கிறார்? கடமைன்னு உணர்ந்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு நாம் பொருள் கொடுப்பது, கோயிலுக்கு நாம் பொருள் கொடுப்பது எதாக உணரணும்? கடமை என்று உணர்ந்தால்தான் கோயிலுக்கு வந்து நாம் இதை செய்ய முடியும். கோயில்கள்ங்கிறது பக்தர்களுடைய ஒத்துழைப்புல தான் எந்த கோயிலையும் இயக்க முடியும். அதுதான் சொன்னாரு. அதிகாரம் மாற்றி தம்பி இது வந்து இதுக்கு வந்துச்சு. மனை மாற்றி இது முந்தின அதிகாரம் வாழ்க்கை துணை நலத்துக்கு போயிட்டார். இல்வாழ்க்கை இதே நான் பரிமேலர் உரை எடுத்துட்டு வர நினைச்சேன். மறந்துட்டு அவசரத்தில் என்ன சொன்னாரு? அந்த தென்குலத்தார் தெய்வம் இருந்துக்கள் ஐங்குலத்தார் ஒருவன் தலை. ஏன் அந்த வெட்டி வராமலே வருதுன்னா தென்குலத்தார் தெய்வம் இருந்துவர்கள் ஐங்குலத்தார் ஓம்பல் தலை. தெய்வம் இருந்து ஒக்கல்னா உறவினர் அர்த்தம். ஐங்குலத்தார்னா என்ன அர்த்தம்? பணம் எத்தனையா பிரியணும்? 5ஆ பிரியணும். அப்போ 6வது பிரிவு எதுக்கு? அரசாங்கம். இப்போ அது வருதான் பாடல. அந்த திருக்குறள் இந்த சிற்பிடா பாடல அரசுகள் கடன்கள் ஆட்சி. இந்த கடன்கிற வார்த்தையை நீங்க வந்து நமக்கு நேரம் இல்லை. பெற்றோரை பார்க்கறது கடன்ல வேற எதுவும் அது புரிஞ்சுதான் இது முடியும். பெற்றோரை பார்ப்பது போல நாட்டை பார்க்கணும். ராணுவ வீரர்கள் வேலை பார்க்கறதுக்கும் நம்ம வாத்தியார் வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நான் வாத்தியார் வேலை பார்க்கறேன்னா இவர்த்து பார்ப்பாரு. நான் வேலை பார்க்கறதுல ஒரு சேம் இருக்குது. சம்பளத்துக்கு பார்க்கறேன். ராணுவ வீரர்கள் எதை கொடுக்க தயாராக இருக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. வாத்தியார் வேலையில உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் நடக்கலாம். அது வந்து காவல்துறை வந்து யாரும் பொறுப்பு கிடையாது. அரசாங்க பொறுப்புல மக்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் ராணுவத்தில் உயிருக்கு என்ன கிடையாது. எந்த விஷயமும் கேரண்டி கிடையாது. இல்லாத
அவர் செய்வது தேசத்துக்கான கடமை. நாம செய்வது எது கிடையாது, கடமை கிடையாது. நமக்கு பெரிய உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. அப்படி வந்தாலும் யார் இன்னொரு மனிதனால் வராது, இயற்கையால் வரலாம், வேறு காரணங்களால். ஒரு விவசாயிக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு கிடையாது. அது மேலே வந்து முட்டு போட போறாங்க, விவசாயி மேலே முட்டு போட்டுட்டாரு சார், அப்படி ஒன்றும் நடக்க போகுது. அதுதான் கடமை. அதே மாதிரிதான் அரசாங்கத்துக்கு நாம் செய்ய வேண்டியது கடமை. நீங்க நம்ம சிவராத்திரி கொண்டாடுறோம். ஈரோட்டில் மகிமாலீஸ்வரர் கோயிலில் ஒரு சிவராத்திரிக்கு நாங்கள் எடுத்து பூஜை பண்ணோம். ஐயா வளர்ச்சிருந்தாரு, ஐயா தலைமையில பூஜை பண்ணோம். நம்ம ஊரில் சிவராத்திரி பூஜையை திருநீர் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. திருநீர் கொடுத்துருக்காருக்கு திருநீர் வாங்க விடலாம் சொல்லிட்டு வாங்க. திருநீர் வாங்குறதுக்கு கடைசி நேரத்தில் வர்றாங்க நம்ம ஊர்ல, அதுவே பாராட்டத்தக்க விஷயம். ஆனா ஈரோட்டில் மகிமாலீஸ்வரர் கோயிலில் நாங்கள் பூஜை பண்ணும்போது அந்த டைமுக்கு தேவையான பிரசாதத்தை யாரும் தெரியாதவங்களே குடிச்சிட்டு போவாங்க. 60 பேர் இருந்தால் 60 பேருக்கு பிரசாதம் தரும் அந்த சாமி கேட்கிறது. குறிப்பா இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொண்டு வருவாங்க. அது ஏன் எனக்கு புரியுது. சிவராத்திரி அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு 60 பேர்னா 60 பீஸை ஒரு பாத்திரத்தில் வச்சு கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் திடீர்னு இன்னொரு ஆள் வருவாங்க, 60 பேருக்கு பத்தி கொடுத்து போவாங்க. நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். இது எங்க இருக்குது? இந்த நடைமுறை முன்னோர்கள் கண்டுபிடித்தது. ஆனால் இன்றைக்கு நம்மளோட நடைமுறை இல்லை. இப்போ எல்லாமே எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்விதான் இப்போ போயிட்டு இருக்கு. இதான் போயிருக்கு. மெட்டீரியல் உலகம் தான், பொருள் உலகம். இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் போயிட்டு இருக்கு. அரசுகள் கடன்கள் ஆக்கி மிகுதி கொண்டு பாருங்க, மிகுதி கொண்டே அர்த்தம் மிச்சம் இருக்கிறது அர்த்தம். அந்த ஒரு பங்கு போக மீதி. அறங்கள் பேணி அடுத்து என்ன பண்ணாங்க, அறம் செய்யணும். நம்மகிட்ட எது குறைவா இருக்கு, அறங்கள் குறைவா இருக்கு. அறம்னா என்னதுன்னா, இப்ப நம்ம வந்து நமக்கென்று ஒரு வீடை கட்டுறோம், நமக்கென்று சாப்பிட்றோம், நமக்கென்று வாழ்றோம், நமக்கென்று ஒரு வாகனம், எல்லாமே யாருக்காக இருக்குது, பிறருக்காக. என்ன அறங்கிறது பிறர் சார்ந்தது. நான் நேர்மையா இருக்கிறேங்கிறது அறம் கிடையாது, புரியுதா? நேர்மையா இருக்கிறேங்கிறது தனி மனித ஒழுக்கம். அறங்கிறது பிறருக்கு நாம என்ன செய்யணும், பயன்படணும். அப்பர் சுவாமிகள் அவருடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க, அவங்க வீட்டில் நிறைய செல்வம், அதையெல்லாம் அவருடைய எல்லாத்தையும் தானம் பண்றாங்க. யாரு? அப்பர் சுவாமிகள். எல்லாத்தையும் பெரிய புராணத்தில் பதிவாயிருக்கு. சின்ன வயசுல 12 வயசுக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்றாங்க. அதன் பிறகு அவங்க அக்கா வந்து மற்றப்பால் தனி பணிந்து பணி செய்வீர்னு அவங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டிய பிறகு அவர் மேலும் அதற்கு பிறகு நிறைய சைவ பணிகளை செய்கிறார். இவர் காட்டிய வழியை பின்பற்றியவர் தான் யாரு? அப்பூதியடி. அப்பூதியடி என்ன பண்ணாரு? தண்ணீர் பந்தல் வைத்தாரு, வைத்தாரு. தண்ணீர் பந்தல், விலங்குகள் தண்ணீர் வீரத்துவதற்கு தேவையான நீர்நிலைகள் அதெல்லாம் உருவாக்குறாரு. யார்கிட்ட கற்றுக்கொண்டது? அப்பர் சுவாமிகிட்ட கற்றுக்கொண்டது. இது அறம். இது பேர் தான் அறம். அறத்துல 2 இருக்கு. ஒன்று, இறை சிந்தனை இல்லாதவர்களுக்கு செய்தால் அதற்கு பெயர் பசு புண்ணியம். இறை சிந்தனை உள்ளவர்களுக்கு செய்தால் அதற்கு பெயர் பதி புண்ணியம். பசு புண்ணியம் புண்ணியமாக மாறும். பசு புண்ணியம் நன்மையை தரும், ஆனால் இறைவனை தராது. ஆனால் பதி புண்ணியம் நன்மையை தந்து எதையும் தரும், இறைவனையும் தரும். இதுதான் இதுக்குள்ள வேறுபாடு. நீங்க வந்து உங்க தெருவில் ஒரு வசதியான இடம் இருக்குது, அது 100 பேருக்கு உணவு நடக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பசு புண்ணியத்துல தான் சேரும். ஆனா பாத யாத்திரையான முருக பக்தர்கள் வர்றாங்க, அவங்கள நீங்க முருகருக்கு பூஜை பண்ணி உங்க வீட்டில் உட்கார வச்சு உணவு ஆக்கி முருகனுடைய பாடலாம் பாடி பஜனை பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அது எதில் போயிடும்? பதிப்புண்ணியத்தில் போயிடும். அது பதிப்புண்ணியத்தில் போயிடும். இப்போ நீங்க ரோட்ல காந்திநகர் போய் ஒரு தெரிச்சு ஓடனா அவனுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாமா? பஸ் பிடிக்கிறது ஓடுறாங்க. முருக பக்தர் ஓடுறாங்கன்னா பிஸ்கட் வாங்கி கொடுக்குறோம். 2 பேருக்குமே பிஸ்கட் கொடுக்கலாம். இவனுக்கு கொடுத்தா பசு புண்ணியம், அவருக்கு கொடுத்தா பதிப்புதான் வித்தியாசம். நீ வேகமாக ஓடுறாங்கன்னு அதுக்காக ஒரு கணினிக்கு ஓடுறாங்க, நான் பஸ் பிடிக்கிறது ஓடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை இவ்வாறு நம்ம புண்ணியங்களை குறித்தார்கள் முன்னோர்கள். அதான் அறங்கள். அந்த நேற்று நான் சொன்ன ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் கேட்கிறேன், அது பொருளாதார நிபுணர்ங்கிறதுனால நான் என்னுடைய தொழிலை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டேன். அது உடனே சொன்னாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் விருத்தி பண்ணாத, 4 பேருக்கு சேவை செஞ்சு 4 பேருக்கு பயன்படுத்தி கரும்பு பண்ணு அப்படின்னு பிடிச்சிட்டாரு.
கேட்ட கேள்வி அவருக்கு பிடிக்கல. நான் நல்லா இருக்கிறதுக்கு எப்படி பிசினஸ் பண்றது, அந்த கேள்வி அவருக்கு பிடிக்கல. 4 பேருக்கு பயன்படுற மாதிரி வாழ தர்மங்களை செய்யி 4 பேருக்கு உதவுற மாதிரி வாழ, அப்படிதான் நான் சொல்றேன். நம்ம மாணவர்களே நம்ம அப்படிதான் வளர்த்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, அது உணவு ஹோட்டலில் தான் எடுக்கணும். ஆனால் மாணவர்களே நாங்கள் செஞ்சு கொண்டு வரோங்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த சிவனுக்கு உணவு கொடுக்கணுங்கிற பழக்கம் வந்து செய்வது இருக்கு. அப்படிதான் நல்லா பண்ணிக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி எதுக்காக சொல்றோம்னா, எதுதான் தர்மம் தான் நம்மை காப்போம். தர்மம் தலைகாக்கும். நாங்கள் தர்மம் தான் நம்மை காப்போம். எல்லா சமயங்களும் சைவம் வள்ளுவர் நெறியில் என்றால் அறங்கிறது, சைவ நெறியில் என்றால் சிவபுண்ணியம்னு சொல்லு. ஆனால் 2 நிலையிலும் நம்ம அறஞ்சுதான். சைவத்தில் எதை விடவே முடியாது, அறம் செய்வதை விடவே முடியாது. முன்னோர் வாழ்க்கைக்கும் நம்முடைய பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எது குறைஞ்சு போச்சு? அறம் குறைஞ்சிச்சு. எல்லாருமே யாருக்காக வாழ பழகிட்டார், தனக்காகவே வாழ பழகிட்டார். அது குடும்பத்துக்குள்ளேயே தனக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தையாவது குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப குடும்பத்துல பெற்றோருக்கு உடைய நன்மை வேறாகவும் பிள்ளைகளுக்கு நன்மை வேறாகவும் அப்படிங்கிறது யாரை பார்க்கறதுக்கே ஆள் இல்லை. பெற்றோரை பார்க்கறதுக்கு கூட இன்னைக்கு ஆள் கிடையாது. பிள்ளைகள் அதே கணக்கு பார்க்காங்க. கூட அழைச்சிட்டு போன விட செலவாகும். முதியோர் இல்லத்தில் பெருசு தூக்கி போட்டோம்னா, மதுரை பணியில சொன்னா பெருசு, முதியோர் இல்லத்தில் பெருசு கொண்டு போட்டோம்னா எவ்வளவு செலவாகும் ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. முதியோர் இல்லத்தில் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன், எதுத்தி போட்டு போயிடுறாங்க. முதியோர் இல்லத்தில் போட்டு அதே அந்த காலத்துல வந்து கடைசி வரைக்கும் யார் கூடவே வச்சு பார்த்தாங்க. அறங்கள் அன்பு சாப்பிட்டாலும் ஏழைகளுக்கு உதவுறது, கோயில் சாப்பிட்டாலும் எல்லா அறங்கள் எப்போ குறைந்தாலும் எல்லாமே பாஸ் ஆகிடும். இன்னைக்கு ஏன் இந்த குறைகள் எல்லாம் யாரையோ நம்ம குறை சொல்றோம்? என்ன கேட்டா எதை நாம கடைபிடிக்கிற அறங்களை அவங்க அந்த அறத்தை அவங்க வந்து செய்யல. அதுதான் இந்த எல்லா குறைகளுக்கும் காரணம். எல்லா குறைகளுக்கும் அதுதான் காரணம். எது குறைந்து போய்விட்டது? அறங்கள் குறைந்து போய்விட்டது. தந்தைக்கான கேர் இல்லை, அம்மாவுக்கான கேர் இல்லை. பட்டினத்தார் முற்றும் துறந்த பட்டினத்தார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் முந்துவிட்டு பையிருந்த போது வலியெடுத்து செய்யையில் கைப்புறத்து எழுதி கனகப்பால் கண்டாடி எட்டு காண்பேலி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலால் என்று ஆதரித்து தொந்தி செய்ய பெற்ற தாயார் நமக்கோ எளிய கடல் கொண்டுவே. பட்டினத்தாருடைய அம்மா பக்தி, அவருக்கு அம்மை மேலேயும் பக்தி இருந்தது, அம்மா மேலேயும் பக்தி இருந்தது. ஆனா இன்றைக்கு நமக்கு பெற்ற தாய் மேலேயே இது இல்லை, அன்பு இல்லை. எல்லாருக்கும் வெளியே சொல்லாம இருக்காங்க. நிறைய சொன்னா பிள்ளைக்கு கெட்டதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு அம்மா அன்னையர் தினத்துக்கு பேட்டி கொடுக்குது. அன்னையர் தினத்துக்கு ஒரு அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கு முன்னால் அந்த அம்மா நின்றுட்டு இருக்குது. ஏமா அங்கே எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நீ வேற தம்பி கோயில் போறான்னு கூட்டு வந்து இதை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த அம்மா என்னைக்கு விஜய் டிவியில காட்டுறாங்க. கோயில் போறான்னு கூட்டு வந்து அவங்க 2 கோயில காட்டினாங்க. திடீர்னு இறக்கி அவங்க கண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு சொத்துக்கள்லாம் அந்த 7 நாள் கணவர் வாங்கிட்டு எல்லாம் 6 மணி நேரம் எடுத்துட்டாங்க. நம்ம சொன்னது அப்படியே 7 நாள் கணவர் வாங்கியிருந்தாரு, 6 மணி நேரம் எடுத்துட்டு எங்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, உங்க பிள்ளைகளை பற்றி என்னதான் சொல்றீங்க? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, அதான் தாழ்வு இல்லையா? அதாவது பட்டினத்தார் சொல்றாரு, ஐயிரண்டாம் திங்களாய் அங்கமெல்லாம் வந்து விட்டு பையன் மகன் வளர்ந்ததுக்கான சந்தோஷமா பையன் போது வலிதெடுத்து செய்ய கைப்புறத்து எப்படி கலகப்பால் கண்டாடி எப்படி எங்க அம்மா நான் எந்த பிறப்புல பார்த்துக்கிறார். அவர் பிறவியே கிடையாது, பிறவியே இல்லாத நிலை அடைந்த பட்டினத்தான் நான் நீங்க எப்போது இந்த அம்மாவை பார்க்கிறேன். இந்த அம்மா பார்க்கறதுக்காக பிறப்பையும் சொல்றாரா எனக்கு முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து. இந்த தமிழ்வார்த்தை எங்களுக்கெல்லாம் தாய்ப்பாசத்தை விட்டதே இந்த தமிழ்வார்த்தை. இந்த தமிழ்வார்த்தையை சொல்றாரு, உன்னை வயிற்றுல வச்சுருக்கலையா? உங்க அம்மா அந்த காலத்துல வாசல்படி பெருசா இருக்கும். சோழநாட்டு கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதவுல தாண்ட இடம் எப்படி இருக்கு அப்படி இப்போ வாசல்படி. உன்னை வயிற்றுல வச்சுட்டு உங்க அம்மா வாசல்படியை தாண்டும் போது என்ன சிரமப்பட்டிருப்போம்? அதுக்கு நீ லைஃப்லாக திருப்பி செய்ய முடியாது. அதுதான் 2வது. அந்த வாசல்படியை தாண்டதுக்கு அவன் என்ன சிரமப்பட்டிருப்பாளோ அதை கூட உன்னால் என்ன செய்ய முடியாது, திருப்பி செய்ய முடியாது. அவர் சொல்றார், முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்திப்பகலா என்னை ஆதரித்து தொந்தி செய்ய பெற்ற தாயார் நமக்கோ பெரிய கடன் முடியாது கேட்டார். ஒரு செய்தி சொன்னா நான் பாடத்தில் அறம்ங்கிறதுனால சொல்றேன். எது போச்சு
அறம் போச்சு. அறம்ங்கிறதே சமுதாயத்துல இல்லை. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு பேரெல்லாம் விஷயம் இருக்கு. நான் ரொம்ப சிரமப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். நேரத்தை முன்னாலும் ஒருத்தர் வாங்க சார், நாங்க என்ன நினைச்சிட்டு போனேன், இந்த ஊர்ல 20 வருஷமா கோயில் 2 வருஷம் நம்ம சார் கூட்டுக்குள்ள ஒரு ஆளுகே நினைச்சுட்டே போனேன். இவரை கூப்பிடலாமா என் சின்ன வயசு எங்கிட்டான் வச்சுருக்கேன் அப்படிலாம் யோசிக்கிறேன். ஒருத்தர் திடீர்னு வந்து வாங்க சார் வந்து விட்டு 2 டூவீலர்ல கூப்பிட்டு போறாங்க. அநியாயத்துக்கு ஒருத்தர் நல்ல விஷயத்தை சொல்லி சந்தோஷமா கூப்பிட்டு போனேன். எனக்கும் எல்ஐசியில பணம் போடாத போடுங்க சார் போட சொன்னாங்க. ஒரு 3 நிமிஷம் இங்க வண்டியில ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக ஒரு சிட்டி கார்டு இருக்கிறாரு. எல்ஐசியில வந்து குடும்பத்தோட சேருங்க சார், மனம் சேருங்க. தப்பு இல்லை. உலகம் எப்படி மாறிவிட்டு, உலகம் எப்படி என்ன உலகம், மெட்டீரியல் வேல்யூ, எக்கனாமிக்கல் வேல்யூ, பொருளாதார உலகம், இறக்கம், அன்பு, நேசம் அதெல்லாம் ரசிச்சுட்டு போய் பெரிய புராணம் இருக்கு. அதில் அதையாவது நமக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு வரணும். இந்த கணபதி பாளையம் ஒரு இந்த கணபதி பாளையம் தாராபுரத்துக்கு அங்கே ஒரு தேவார நிகழ்ச்சி நான் போயிருந்தேன். வெளியே பஸ் ஏற்றி விடுறதுக்கு வந்தாங்க, பஸ்ஸே கிடைக்கும். ஒரு லாரிக்காரன் அநியாயத்துக்கு நல்ல லாரி நிறுத்தி என்ன வாருனாங்க, தாராபுரத்தில் கொண்டு விட்டுல அப்படின்னா சாரமாக கொண்டு விடணும் வண்டி ஏற்றிட்டாங்க. அது பிரதானமന്ത്രி நாடகத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வண்டி போக போக சார் 2 பேருக்கு சாப்பாடு வந்து பொறுப்பு தானே, சாப்பாடு தானே வேண்டாம். நான் வந்து தாராபுரத்துலேருந்து இந்த ஊர் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை, அது போக மீதி இருக்கிறதெல்லாம் தந்து நல்லா சாப்பிட்டு கொடுத்துட்டு அது இவ்வளோ தாராபுரத்துல அதை இறக்கி விட்டாங்கன்னா பைபாஸில் போய் தாராபுரத்துல வந்து 10 கிலோமீட்டர் அந்த வழியாக இறக்கி விட்டான். திண்டுக்கல் ரோடு வந்து இறக்கி விட்டான். இவ்வளவு ஹோட்டல்லாம் விசாரிக்கிறான் என்கிட்ட. தாராபுரத்தில் எந்த ஹோட்டல் சாப்பிடுறதுன்னா நாங்கள் கொங்கு மிஷின் ஹோட்டல் இருக்குது, திருப்பூர் மிஷின் இருக்குது. அதெல்லாம் கேட்கறதே பைபாஸில் வண்டி விட்டு காசை வாங்கி போயிட்டாங்க. இறக்கி விட்டு அங்கே விசாரிக்கிறேன். மீதி 10 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே போகணுங்கிறாங்க தாராபுரம். எதுக்கு சொல்றேன்னா, அப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். அவருக்கு சாப்பாடு பணம் கொடுத்தவங்க சந்தோஷம். முடிந்த அளவுக்கு நாம பிறருக்காக செய்யணும், இறக்கப்படும். நான் ஒரு செய்தியை ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன். திறமை நம்மை காப்பாற்ற பண்பு தான். எதுதான் காப்பாற்ற? பண்புடையார் பட்டும் உலகம் அதுவின் மண்ணுக்கு மாய்வது மண். வள்ளுவர் சொன்னார். இந்த உலகம் என்ன அழியாமல் இருக்குது தெரியுமா? நல்லவன் கொஞ்சம் இருக்கா. பண்புடையார் பற்றும் உலகம் அதுவின் மண்ணுக்கு மாய்வது மண். நல்லவன் இல்லைன்னா எப்பவோ பூகம்பம் வந்து உலகம் அழிஞ்சிருக்கோம். இல்லை நல்லார் ஒருவர் உலரே அவருக்காக தான் மழை. அந்த ஒருத்தனுக்காக மழை வராது. நீ ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதுக்கான போட்டு அதைத்தான் அறங்கள் பேணி மிகப்பெரிய வார்த்தை. எங்க அறத்தை செய்யறதுல அறத்தை காப்பாற்றுறது. அறம் செய்யறதுங்கிறது நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறது. அறத்தை பேணுறதுங்கிறது அறமே கெடாம காப்பாற்று. நாங்க திருவாரூர் போயிருக்க டீச்சர், அங்க ஒரு மடம், அதெல்லாம் சாப்பாடு போட்டாங்க நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு மடம் டீச்சர் போன் பண்ணி சொன்னா போதும், எத்தனை 1000 பேர் வந்தாலும் கூடாது, எத்தனை தடவை வேணாலும் வந்தாலும் தங்குறதுக்கு இடம், குளிக்கிறதுக்கு இலவசம். திருவாரூர் நாங்களாம் அங்கதான் இருக்கோம். காலை உணவு இலவசம், மதிய உணவு இலவசம். நம்ம போன் பண்ணி சொல்லிட்டு கரெக்டாக போனா செய்யணும். அதுக்கு ஒரு மதராசன் அது என்ன செய்யறாரு அவரை பார்த்தீங்கன்னா, நம்மளாம் எவ்வளவு மேக்கப் பண்றோம், எவ்வளவு அலங்காரம் தாடி வளர்த்து பாவமா இருக்கு. ஒரு நாளைக்கு அவருடைய காசு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவானதான் அந்த இதை செய்ய முடியும். திரண்ட குழம்பு வீட்டிலேயே வச்சு தர மாட்டேங்கிறாங்க. புரியுது? எங்க வீட்டில் கல்யாணம் கேட்கக்கூடாது, பொதுவாக சொல்றேன். உடனே எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டை சொல்லாதீங்க. அங்க பிரண்ட குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. எனக்கே அங்கே கொஞ்ச நாள் தங்கிடலாம் போல இருந்தது. அவ்வளவு வசதி, குளிக்க வசதி, குளிக்கிறதுக்கு 3 இடத்துல 2 பாத்ரூம், படுக்கிறதுக்கு வசதி, பூஜை பண்ண வசதி, சாப்பாடுக்குள்ள சாப்பாடு, அதில் ஆசிரியர் தான் தனி மரியாதை. இதெல்லாம் அங்கே செய்யறாங்க. இந்த அறங்கள் தான் சமயத்தை என்ன செய்யும், காப்பாற்றும். திறமைதான் எவ்வளவு ஜெயிக்க முடியாது. எதனால் தான் ஜெயிக்கலாம்? திறமைசாலி திறமை இருக்கு வைக்கிறது. இப்ப திறமை எப்போது இருக்க மாட்டேன். திறமை இல்லாத காலத்திலும் எது இருக்கும்? பண்பு இருக்கும். திறமை இல்லாத காலத்திலும் பண்பு இருக்கும். இந்த அரசமரம் இருக்குதுன்னா, அரசமரத்தில் இருக்கிறது ஒரு வேறு பழம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். பழத்தை தள்ளனாலும் நிழலை கொடுக்குது. அந்த மரத்தால் பழம் கொடுக்க முடியும்னு எதை கொடுக்குது? நிழலை கொடுக்குது. அது கொடுக்கக்கூடிய ஒன்றை என்ன செய்துதான் கொண்டு இருக்கிறது? கொடுக்க பேணி நம்மை பேண
எல்லாரும் உண்மையும் எழுதி பரவரும் கடவுள் போற்றி அந்த திருக்குறள் பாருங்க தென்புலத்தால் தெய்வம் விருந்து ஒத்தர் என்ன அர்த்தம்? முன்னோர் கடமை செய்யணும். அதுக்கு தென்புலத்தார் பேரு. தெய்வம்னா நம்முடைய வருமானத்துல 6 சாமிக்கு கொடுக்கணும். நம்ம 500 கூட கொடுக்கறது இல்லை. கிறிஸ்தவ மதத்துல இன்னைக்கு நடைமுறை இருக்குது. 10 கொடுக்குறோம். கரெக்டா கொடுக்குறாங்க அவங்க. அதனாலதான் அவங்களால நிறைய சமூக சேவை செய்ய முடியுது. பள்ளிக்கூடம், கல்வி, மருத்துவம் நடத்த முடியுது. நம்மளால காசு வாங்க முடியறது இல்லை. ஏன்னா அந்த தர்மங்கள் எல்லாம் மறந்து போச்சு. தன் வருவாயில் 6 யாருக்கு போய் ஆகணும்? ஒண்ணு தானே தெய்வத்துக்கு செய்யணும் அல்லது தெய்வத்துக்கு செய்யறவங்க கொடுக்கணும். இன்னைக்கு சேர்த்துக்கிட்ட அந்த நடைமுறை இருக்குது. சேர்த்து பகவத்கீதை நாம பிரிண்டு போட்டா 3000 ரூபாய் வரும். 200 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க இருந்து காசு வருது? ஷர்ட்டுகள் அவங்க வருவாங்க. குறிப்பிட்ட பிரசங்கத்தை குறிப்பிட்ட அமைப்பிட்ட கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லா சமயமா மாறி வெளியே வருது. சமய பணிக்கு வெளியே வருது. அதனாலதான் நீங்க ஷர்ட்டுகள் அவங்க வருமானத்தில் ஒரு பகுதியை கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. நம்மள்கிட்ட காசு கேட்டீங்கன்னா வருட பிறப்புக்கு காசு விரைய பண்றாங்க. சாமி பேர சொன்னீங்கன்னா வருமானமே இல்லை. சாமி பேரா கேட்கும்போது தெரியுதுங்க. புரியுதா? கடவுள் போற்றி, அதாவது மழைங்கிற அதிகாரத்தில் வாசகர்கள் வள்ளுவர் சொல்றாங்க. மழை பெய்யலன்னா மணி ஆகுதா? மழை பெய்யலன்னா இறைவனுக்கே பூஜை கிடையாதுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுல அதுக்கு அடுத்து சொல்லுங்க. அந்த பூசை நடக்காத ஒரு திருக்குறள் இருக்கு சார். வான் சிறப்பு தம்பி. மழை பெய்யலன்னா பூஜையே கிடையாதுன்னு சொல்லுது. பரவலும் கடவுள் போட்டின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வான் சிறப்புல திருவள்ளுவர் சொல்லுவாரு, நித்திய நைமித்திய கர்மங்கள் தடைபடும். என்ன இல்லைன்னா மழை இல்லை. ஏன் மழைன்னு சொன்னார்னா, மழை இருந்தாலும் அறங்கள் நடக்கும். எங்க வீட்டுல நெல் விளைஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு நெல் கொடுப்பேன். எனக்கே நெல் கிடைக்கலன்னா எப்படி சார் நெல் தானம் பண்ண முடியும்? அரிசி தானம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு பின்னால் மழை. அதனால வான் சிறப்பு எங்க வச்சாரு? 3 நாள் வச்சாரு. கடவுள் வார்த்தை வச்சு, வான் சிறப்பை வச்சு, இல்லை துறவரத்தை நீத்தா கடன் வச்சு, அறநெறி யுத்தம் வைத்து இல்லாதவங்களை வந்தார். புரியுதா? அதில் அந்த திருக்குறளை வான் சிறப்புல சொல்றார், மழை இல்லைன்னா நித்திய கர்மங்களும் தடைப்படும், நைமித்திய கர்மங்களும் தடைப்படும். திருக்குறளை சொல்றார். சிறப்போடு பூசணி 18வது திருக்குறள். சிறப்போடு பூசணி செல்லாது, வானம் வரக்குமே வானோருக்கும். மழை பெய்யலன்னா சிறப்போடு பூசணி. சிறப்புனா என்ன? பூசணினா என்ன? பூஜைங்கிறது டெய்லி செய்யுது. சிறப்புங்கிறது நைமித்திய கர்மங்கள். நித்திய கர்மம் பூசணி. சிறப்பு என்பது நைமித்திய கர்மம். நைமித்திய கர்மம்னா என்னதுன்னா, இப்போ நம்ம மாரியம்மனுக்கு நம்ம டெய்லி சிவாச்சாரியார்கள் அபிஷேகம், ஆராதனை, பூஜை எல்லாம் பண்றாங்க. ஆனால் பிரமாண்டமா செய்ய ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு மாரியம்மன் நோம்பிங்கிறோம். அது பேர் சிறப்பு. அது நைமித்திய கர்மம்னு பேர். எல்லா வழிபாட்டிலையும் திருவிழாங்கிறது நைமித்தியத்தில் வந்து. இப்போ நம்ம சாமிக்கு ஒரு 200 கிலோ பூ வச்சு சாமிக்கு பூஜை பண்ணா டெய்லி முடியுமா? நித்திய கர்மாவில் முடியாதுன்னா எந்த கர்மாவில் பண்ணணும்? நைமித்திய கர்மாவில் பண்ணணுங்கிறது ஆகமம். அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் திருவிழா. கூட்டமா சாமிக்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி கொத்து கொத்தா மாலை போட்டு பூஜை பண்றோம். அதான் சிறப்போடு பூசணி செல்லாத வானம் வரக்குமே வானோருக்கும் இருந்தது. திருவள்ளுவர் அந்த மழை மேல வச்சு சொன்னார். மழை வந்தாதான் பயிர்விளைஞ்சாதான் அறம் வரும். அந்த அறத்தை இதுல வச்சு சொன்னார். வருமானத்துல ஒரு பங்கு எங்க கொடு? அரசாங்கத்துக்கு கொடு. பிறகு அறம் செய்யும். ஒரு பங்கு கடவுளுக்கு செய்யணும். கடவுளுக்கு செய்யணும். சமயம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு செய்யணும். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பழகி மக்கள் டீச்சர் வந்திருக்கும்போது, மார்கழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும்போது பணம் கொடுத்துட்டு போனாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் நம்ம தர்மத்துக்கு தான் பயன்படுத்தணும். நம்ம பழகிட்டோம். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி 8 வருஷத்துக்கு நான் வேலை தொடங்கும் போது கொடுக்குற பழக்கமெல்லாம் நம்மகிட்ட வரல. நாங்களே போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இப்போ எல்லாருமே சேர்ந்து செய்யணும். இப்போ நாங்கள் மார்கழி நிகழ்ச்சி நடக்கும்போது 80,000 ரூபாய் பட்ஜெட் டீச்சர் 10 நாள் 80,000 ரூபாய் பட்ஜெட். எல்லாம் யார் காசு தான்? அடியார் காசு. கொடுக்க பழகிட்டாங்க. மாணவர்கள் கொடுக்க பழகிட்டாங்க.
அது சமயம் சார்ந்ததுக்கு என்ன செய்யணும், நல்லா கொடுக்கணும், நன்றாக கொடுக்கணும். கோயிலுக்குன்னா மனம் வந்து நல்லா கொடுக்கணும். அப்போதான் கோயில் வந்து நல்லா, கோயில் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்கும். சிவஸ்ரீ காலையில் நாயர் கோயிலே நினைச்ச நேரம் உள்ள வகுப்புங்கிறீங்க. கோயில் நடைசாத்திரம் உள்ள உட்கார்ந்துட்டு டீச்சர் கதை திறந்துட்டுறாங்க எங்களுக்காக. காரணம் என்னன்னா, அந்த கோயிலுடைய எல்லா நிலையிலையும் நம்ம வகுப்படவே நட்போடு எல்லா நிலையிலையும் வகுப்படவே. கும்பாபிஷேகம் நடக்கும்போது இருந்தோம், திருப்பணி நடக்கும்போது இருந்தோம், பாலாலயத்தில் கூட இருந்தோம். நடைசாத்திர நேரத்துக்கு நடை சாத்த மாட்டாங்க, அந்த பெரிய கதவை கலந்து போட்டு போயிடுவாங்க. இவங்களே தான் கதவை கூட்டுறாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த கோயிலோட நம்ம பேசிக்கணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் சொல்றேன், குறிப்பா மாரியம்மன் கோயில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நமக்கு தலைமை கோயில். ஏன்னா ஊர் பெரிய கோயில். மாரியம்மன் கோயில் நல்லா இருந்தாதான் ஊரே நல்லா இருக்கும். எல்லா கோயில்களும் நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த சித்தரை நம்ம வருமானத்தில் ஒரு பகுதியில் என்ன பாடுபட்டாவது சாமிக்கு வந்து நம்ம செலவழிக்கணும். அது பொருளாக வரலாம், அல்லது காணிக்கையாக வரலாம், அல்லது கோயில் திருப்பணியாக வரலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்யணும். அதைத்தான் பரவரும் கடவுள் போற்றி. போற்றினா பூசணை செய்து அர்த்தம். போற்றினா பூசணை செய்து. நீங்க உடனே வந்து போற்றியோ நமச்சிவாய உயர்ந்தனே வயங்குகின்றேன் அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. அது உங்க உயிருக்கு நீங்க செய்துட்டது புரியும். போற்றினா காப்பாற்றணும். எதை காப்பாற்றணும்? பூஜையை காப்பாற்றணும். சில கோயில்களே எழுதி போட்டிருப்பாங்க, பூஜைக்கு வருபவர்கள் பூஜைக்குரிய பொருட்களை கொண்டு வரவும் போட்டிருப்பாங்க. அதுதான் போற்றி. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு காலுக்கு கயிறு வாங்கிட்டு வந்தா கயிறு ஓகே, ஆளுக்கு காலோட வந்தாங்கன்னா கால் ஓகே. அதுதான் பூஜையை போற்றுதல். நம்மால் நினைச்சுட்டாங்க தென்னாவுடைய சிவனை போற்றி நாட்டில் சாமி வரணுமா கிளம்பி எல்லாருமே கிளம்புதுன்னா பூஜைக்கு பொருளுக்கு எங்க போகுது? போற்றுதல் என்ற சொல்லுக்கு காத்தல் என்று பொருள். பூஜையை காப்பாற்றணும். போற்றி. புறவரும். புறவர்கள் தான் கடைசியில் தென்புலத்தார். உடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். இந்து தர்மம். முன்னோர்கள்னா 20 புறவர்னா அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறவங்க. முன்னோர்னா இறந்து போனவங்க. அவங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் ஆகமத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கர்மாக்களை செய்யணும், தவறாமல் செய்யணும். கர்மாக்களையும் நம்ம தவறாமல் செய்யணும். அதைத்தான் தென்புலத்தார் நாடு சேர்க்கிறார் புறவர் நாடு. புறவர்னா தலைவர், அந்த சமய புறவர். என்ன பொருள்? சமய புறவர் இப்போ சமய தலைவர். அப்போ புறவர்னா குடும்ப தலைவர்கள் புறவர். இன்னொரு இனத்தை குறிக்கிற இருக்குது அந்த அது ஒரு சமூகத்தை. புறவரும் விருந்தும். அந்த திருக்குறளை சொல்லுங்க, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல். ஒக்கல்னா சொந்தக்காரங்க. விருந்தும் பண்பின் விரவிய கிளை. கிளைனா உறவினர். ஏழு கிளை கிடைக்கும். தேவாரம் சொல்ற நாளாய போகாமை நாளாய அமுசை அரணாம கேளாய் கிளை கிடைக்கும். கிளைனா உறவினர்கள் அர்த்தம். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அறம் செய்யணும், பூசணைகள் நடக்கிறதுக்கு உதவணும், தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டிய கடன்களை அந்தந்த மாதங்களில் கரெக்டாக செய்யணும், விருந்தினர்களை உபசரிக்கணும். இந்த விருந்து உபசரிப்பு என்பதை இப்போ என்ன செஞ்சுட்டு போயிட்டு இப்போ வீடுகளுக்கு நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் போடுறீங்க, ஒரு 8 மணிக்கு ஒரு ஃப்ரெண்டோட வருவேன், 2 ஃபோன் போட்டாங்க. பெரும்பாலும் என்ன நடக்குது? பஸ்ஸில் பேசுறதா நான் கவனிக்கிறேன். பெரும்பாலும் என்ன நடக்குது? அப்படி வரும்போது என்ன செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் அவரை சாப்பிட வச்சுட்டு எங்களுக்கு டீம் வாங்கி புரியுதா? அடுத்த கேள்வி எத்தனை நாளைக்கு தங்குவார்? காலையில் கிளம்பிடுறாங்க. கேள்வி காலையில் இருந்து நம்ம இருக்கும் வேற இப்படியே நம்முடைய எது போச்சுது இருந்தவங்களும் போச்சு. அதை நோக்கக்குழையும் அனிச்ச முகம் திரும்பி நோக்கக்குழையும் இருந்துனாங்க. அந்த அனிச்சப்பூ மாதிரி மென்மையா மனிதர்களை கையாளுறதுலாம் போச்சு. இப்போ நம்ம விருந்துங்கிறதுக்கு பொருளே மாறி போச்சு. அதையெல்லாம் சேர்த்தா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா என்னமோ நெல்லுங்கிறாரு, அரிசிங்கிறாரு, எரும மாடுங்கிறாரு நினைச்சிருக்கீங்க. அதை ஏன் சொன்னாங்கன்னா இதை செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன கிளம்புறீங்க? ஏடிஎம் கிளம்புறீங்க. அதுதான் ஏடிஎம் முதல்ல ரெடி பண்ணார். ஏடிஎம்ல அக்கௌண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த காசை எடுத்து வீட்டுக்கு போயிடலாம்னு ஒரு கற்பனை உங்களுக்கு. அதை வந்து 6ஆ பிரிச்சா இது எங்கெல்லாம் பிரிச்சா இந்த காசை நம்ம சரியா பிரிக்காதனாலதான் அது தர்மம் இல்லாமல் அதர்மமாகி கடைசியில் அதை என்ன செய்யறது தெரியாமல் திணறி அரசாங்கத்தை அவருக்கு தன்னைக்காக
சுயநலவாதியா வாழ்ந்து அவசரத்துக்கு நீ உதவாதியாக உனக்கு உதவுக்கு எவ்வளவு இல்லாம போய் வாழ்க்கையை செஞ்சது போய்கொண்டு விருந்தும் விருந்தினர்களை உபசரிக்கணும். இந்த செயற்கால சொன்ன விருந்துங்கிறது என்னது? விருந்தே தானே புதியதன் வேட்டை தமிழ் சொல்லுது. விருந்துனா எங்க அக்கா வந்திருக்காங்க டெஸ்ட், எங்க சித்தி வந்திருக்காங்க டெஸ்ட் சொல்லக்கூடாது. முன்பில் பார்க்காத எங்க வீட்டு திணையில ஒரு பாதுகாக்கிற போதும் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் விருந்து. விருந்தே தானே புதியதன் வேட்டை. நீங்க உங்க அண்ணன் வந்ததெல்லாம் விருந்துங்கிறீங்க, அது விருந்துல சேராது. அது சொந்த வேலை விருந்து. முன்பின் தெரியாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னா ஒரு ஊர்ல 100 பேர் கொடுத்தாங்கன்னா அப்ப அந்த காலத்துல வாகனங்கள் கிடையாது, போக்குவரத்து இருக்கிறவங்க என்ன கிடைச்சிடும்? அங்கங்க உணவு கிடைச்சிடும். நாங்க ஒரு முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டேன். உங்க கண்ணுக்கு தெரியுது, நல்லா சொல்றீங்க. கை பார்த்து சேரம் சொல்றீங்க, உங்க கண்ணுக்கு தெரியுது. எல்லாருக்கும் நல்லா அழகா சொல்றீங்க. கை பார்த்து சேர்ந்தீங்க. அதை ஒரு படுகர் இன மக்கள் ஆசிரியர் வந்து 5 பேர் கூட வேலை பார்த்தாங்க. படுகாஸ் பொள்ளாச்சியில் அவங்க அதிகமாக இருக்காங்க படுகர்கள். இந்த பக்கத்தில் வேலை பார்த்தாங்க. தனியார் பள்ளிகள் 4 பள்ளி அவங்க வேலை யாருக்கும் எந்த இடத்தையும் பண்ண மாட்டாங்க. பெரிய அளவில் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது பேர் கெட்டதுக்கு தொடங்கி போக மாட்டாங்க. வேலை வந்து நம்ம வந்து இருப்பாங்க. அவங்களுடைய கல்யாணம் 4 கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ஊட்டிலே அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம போனோம்னா பாத்திர வாடகை எடுக்கிற மாதிரி அவங்க கம்பெனி வாடகை எடுப்பாங்க. 200 பேர் வருவாங்க. எத்தனை கம்பெனி வேணும்? 200 கம்பெனி. நைட்டில் 100 பேர் தந்தோம்னா 100 கம்பெனி ஸ்டாக் இருப்பாங்க. கம்பல்சரி நம்ம கம்பெனி தந்துடுவாங்க. நம்ம கோச்சிங் படுத்துருவோம். இந்த கேரக்டர் விளையாடலாம் கொண்டு போய் காட்டுவாங்க. அதில் நான் சொல்ல வந்து செய்தி வேறு. நம்ம வீட்டில் கல்யாணம்னா நம்ம சமையல்காரங்களை பிடிச்சி மண்டபம் பிடிச்சி எவ்வளவு சமைக்கிறோம். அந்த சமையல் வேலையே கிடையாது. எங்க ஊட்டியில் இப்போ வரைக்கும் யார் வீட்டில் கல்யாணமோ அவங்க வீட்டில் அரிசி பருப்பு இருக்கும். உங்களால் 10 பேர் சமைக்க முடியுமா? நீங்கள் எடுத்துட்டு ஒரு வீட்டில் சமைச்சு வரவங்க கொடுத்துடணும். அவ்வளோதான். அப்படி 50 வீட்டுக்கு சமையல் சமையல்காரனுடைய பாத்திர வாடகை பரிமாறத்துக்கு ஆளுடைய சேவை டேபிள் ஒன்று ஊர் முழுவதும் நீங்கள் சாப்பிடும் சிஸ்டம் எப்படி இருக்கு? எத்தனை கோடி வருஷம் அந்த கல்யாணத்துக்கு வருமா? கல்யாணத்துக்கு வந்தவங்க மொய் கொடுக்க வேண்டியது நமக்கும் மொய் தருவாங்க. அந்த ஊர் பேர் சொல்லி உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்த இவருக்கு 25 பைசா நமக்கு தந்தாங்க. வந்தவருக்கு மொய் 25 பைசா. பொள்ளாச்சியிலிருந்து வந்த இவருக்கு மொய் அப்படி கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு படுகர் டான்ஸ் ஆடுவாங்க. எங்கிட்ட படுகர் ஆசிரியர் இருந்ததுனால நாங்க ஒரு தடவை அதை பயிற்சி பண்ணி லைன்ஸ் கிளப்ல படுகர் டான்ஸ் ஒன்று ஆடி பயிற்சுவாங்க. பசங்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுத்து எப்படி இருக்கிறாங்க நம்ம சபையும் இப்படி இருந்தது ஆளுங்க எங்க விட்டு அப்போ படுகர் டான்ஸ் வந்து பயிற்சி கொடுத்து ஒரு பரிசு வரும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆசிரியர்களை வைத்து. அந்த தர்மம் எப்படி இருக்குது? அவங்க தர்மம் அதில் என்ன சொல்ல வந்து செய்தி விட்டுட்டேன். அந்த படுகர்கள் டான்ஸ் ஆடுவாங்க, கையை காட்டுவாங்க. அதில் வர்றாங்க 3வது வரல அவர் மாவட்ட கலெக்டர் அப்படின்னாங்க. இந்த டான்ஸ் ஆடுறாங்க கம்பல்சரி ஆடியாங்க. இவர் தாலுகா ஆஃபீஸர் கிடையாது, பேங்க் மேனேஜர், இவர் பிரின்சிபால் அப்படிமாங்க. ஆனால் எந்த அடையாளம் இருக்கு இயல்பாக இருக்கும். போன்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஊட்டியில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு பாடத்தை ஒரே வார்த்தை சொன்னா அறம். வருகிற வருவாயில் நல்லது நிறைய செய்யணும், தான தர்மங்களை நிறைய செய்யணும் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு பாடம். கடவுள் போற்றி குறவதும் இருந்தும் பண்பில் நிலவிய இந்த மந்திரத்தை பெரிய புராணத்துக்கு பாடுவதுன்னா பன்னிரு திருமுறை, பஞ்சபுராணம், பாராயணம், பெரிய புராணம், உலகம் வந்து ஒதுக்கையும் எத்தனாயிரம் வருஷத்துக்காக இதை சொல்றீங்க. கொஞ்சம் மாறுங்க எல்லாரும். இந்த மந்திரத்தை பிடிச்சிக்க சூப்பர் மந்திரம். இரவிய கிளையும் தாங்கி பாருங்க. தாங்கின என்ன அர்த்தம் தெரியுமா? சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க 20 குடும்பம் வச்சுருங்க. 18 பேர் நல்லா இருக்கிறாங்க. 2 பேர் பொருளாதாரத்தில் விழுந்துட்டாங்க. அவன் என்ன செய்யணும்? அவனை தூக்கி விடுறதுக்கு தான் தாங்கி. அவன் நமக்கு எங்கள் அண்ணன் என்ன தம்பி என்ன சித்தப்பா என்ன அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. திருநாவுக்கரசுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க. கூட இருந்து ஆறுதல் சொல்லி அவங்களை காப்பாற்றுறது உறவிலிருந்து பதிவு பண்றாரு சேர்க்கிறார். அப்போது திருநாவுக்கரசர் வர்றாரு. உடனடியாக சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கதை கொடுத்து எல்லா சொந்தக்காரங்களையும் வர வச்சிருக்காரு. அப்படி நாம என்ன செய்வோம்?
எல்லா புண்ணியத்தை மொத்தமா குடும்பமா இருக்கணும். அன்னைக்கு சொல்லிட்டியா, தம்பிக்கு சொல்லிட்டியா, வழி வேற எவ்வளவு சொல்லிடாத அப்படி நாங்க விவரமா வாழணும். ஆனா குடும்பத்தை எல்லாம் வாழ வைக்கிறேன். தாங்கி நான் அர்த்தம் இந்த கீழே இருக்கிறவங்க என்ன செய்யணும், பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு வரணும். இதெல்லாம் படிக்க படிக்க நானெல்லாம் முழுசா செஞ்சேன்னு சொல்றதுக்கு என்ன விட அதிகமா செஞ்சுருக்கீங்க. என்ன என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய மனைவி என்னன்னு கேளுங்க. எனக்கு 2 சகல், என்னுடைய குடும்பம் 3 குடும்பம். ஒருவருடைய வரவு செலவில் பிரச்சனைனா அடுத்த 2 பேரும் உடனே இறங்கி அடிக்கலாம், விஷயத்தை காப்பாற்றலாம். 3 பேரும் இப்போ அப்படிதான் நீங்களும் சகல் 2 பேர், அது லட்சக்கணக்கான பணமாக இருந்தாலும் சரி 3 பேரும் அதோட இதில் கரெக்டாக குடும்பத்தில். நான் அரசாங்க பணிக்கு வந்தேன். அதில் ஒரு குடும்பம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்போ பசங்க 2 ஃபாரின் போய் அவங்க எனக்கு உதவுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஃபாரின் அபுதாபிக்கு துபாய்க்கு போய்க்காங்க 2 பசங்க. எதுக்கு சொல்றேன், நான் குடும்பத்தில் மற்றவங்க என்ன செய்யணும், தாங்கணும். தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி பார்த்தீங்களா, எங்க குடும்பத்தை சொன்னாரு. எல்லா குடும்பமும் டிசிப்ளினுக்கு வந்துட்டு குடிகள் ஓங்கி ஊரே நல்லா இருக்கு. குடிகள் நல்லது, குடிமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கு. குடிகள் ஓங்கி வரைமுறை மாடம் நீடி. அதனால என்னாச்சுது, தர்மம் ஓங்குது, சாமி அருள் கிடைக்குது. எல்லாரும் வீடு வந்து மாட வீடுகளாக கட்டுறாங்க. எல்லாம் 500 சதுரடி 700 சதுரடிலாம் கிடையாது. 3000 4000 சதுரடியில் வீடு கட்டி வரைமுறை மாடம் நேடி மறந்துள்ள வீதியே நல்லா இருக்கிறாங்க என்ற இடத்தில் நிறுத்தி நான் வகுப்பை நிறைவு செய்வோம். புதுக்காசன் இது வாங்கின்னு சொல்லி டீச்சர் இது சொன்னபோது சொன்னேன். டீச்சர் சொல்லுங்க.